இப்போ நிறைய வந்து நியூஸில் வந்து ஐடி லே ஆஃப் அதெல்லாம் போடுறாங்க சார். ஐடி ஜாப் லாஸ் அதெல்லாம் எப்படி சார்? ஸோ யாரெல்லாம் வந்து டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கும் ஒன்று. சரி, ஓகேவா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஐடி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் இருந்தால் ஒரு அப் இருக்கும். இது மாறி மாறி எல்லா ஃபீல்ட்லையும் இருக்கிற மாதிரி தான் தம்பி. ஏன் மெக்கானிக்கல் ஃபீல்டில் லே ஆஃப் நடக்கலையா, சிவில் ஃபீல்டில் லே ஆஃப் நடக்கல, எல்லா ஃபீல்ட்லையும் தானே இருக்கும். ஐடிக்குள்ளே போனோம், ஆனால் கோடிங் எனக்கு வந்து இருக்கக்கூடாது சார். அந்த மாதிரி இருக்குங்களா சார்? கண்டிப்பாக. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர்லாம் இணைக்கிற நெட்வொர்க்கிங், அந்த டேட்டாக்கெலாம் சேஃப்டி பண்ணுற சைபர் செக்யூரிட்டிங்க, இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துற க்ளவுட் சர்வருங்க, அதை மேனேஜ் பண்ண டெவ்ஆப்ஸ்ன்ட்டு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. இப்போ ஐடி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மார்க்கெட் எப்போவுமே நல்லா இருக்குங்க தம்பி. மார்க்கெட் வந்து எப்போவுமே டவுன் ஆகாதுங்க. கம்ப்யூட்டர் இது வரைக்கும் விற்கிறது குறைஞ்சிருக்கா? இல்லை. இன்டர்நெட் குறைஞ்சிருக்கா? இல்லை. மொபைல் குறைஞ்சிருக்கா? மொபைல் என்னைக்கு அழியுதோ அன்றைக்கி ஐடி ஃபீல்ட் டவுன் ஆகிடுங்க. 2017 கெரியர் கேப்புங்க. இவ்வளோ பெரிய கெரியர் கேப் ஐடிக்குள்ளே நுழைய முடியாது நேர்மையாக. மெக்கானிக்கல் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. நான் ஐடியில் வேலை செய்யணும் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஆனால் என் தம்பி பிளேஸாக இருக்காருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய் டேகிஸ், வெல்கம் டு த பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி சார் கிட்ட கேட்க போகிறோம்னா, நான் ஐடியிலேருந்து ஐடி எப்படி போகிறது, அப்படி இல்லாமல் ஐடியிலேருந்து வேறு ஒரு டொமைனுக்கு எப்படி ஸ்விட்ச் ஆகுது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இதெல்லாம் வந்து நம்ம சார்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். என்னோட பேர் வெங்கட்டுங்க. ஆல்மோஸ்ட் 24 இயர்ஸ் ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து என்னுடைய நாலேஜ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து லைக் நம்ம கம்பெனியில் வந்து கெரியர் கேப், நான் ஐடியில் இருக்கிறவங்க, சரி ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெஷர்ஸுங்க, இவங்க எல்லாருமே வந்து நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆகிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபைலுமே பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து நம்ம கம்பெனியில் படித்து நேர்மையாக வேலைக்கு போனவங்க. சரி, அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டேங்க. இன்றைக்கி பிளேஸ் ஆன ஒரு தம்பியை பற்றி நான் ஸ்பெஷலாக பேச போகிறேங்க. ஸோ என்னோடய தம்பி மிஸ்டர் பாண்டியனுங்க. 2017 மெக்கானிக்கலுங்க. ஓகே சார். சிவகாசியை சேர்ந்தவருங்க. பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜுங்க. ஸோ நான் ஐடியில் சூப்பர்வைசர் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காருங்க. ஓகேவா. இங்கே பாருங்கள், 2017 கெரியர் கேப்புங்க. இவ்வளோ பெரிய கெரியர் கேப் ஐடிக்குள்ளே நுழைய முடியாது நேர்மையாக. மெக்கானிக்கல் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. நான் ஐடியில் வேலை செய்யணும் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஆனால் என் தம்பி பிளேஸாக இருக்காருங்க. ஓகேவா. உங்கள் கேள்வி, இந்த வீடியோக்கான மொத்த கேள்விக்கான பதிலுமே இவர் ஒருத்தர் தாங்க. ஓகே சார், புரியுதா? ஓகேவா. அவருடைய ஸ்பீச் நீங்கள் கேட்கலாம். என்னோட ஊர் சிவகாசி. நான் 2017 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் ஒரு 2 வருஷம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு 2 வருஷம் படித்தேன். பட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கெரியர் கேப் ஆயிடுச்சு. கெரியர் கேப் ஆகிட்டு அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் சைடும் போக முடியல. அதுக்கப்புறம் ஐடிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் சார் கைடன்ஸ் படி ஒரு நல்ல கம்பெனியாக பிளேஸ் ஆயிருக்கு. நேர்மையாக போன என் தம்பி பாண்டியனோட ஸ்பீச் நீங்கள் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிருக்குங்க. நம்பிக்கையோடு போராடுங்க. நேர்மைக்கு எப்போவுமே வேல்யூ இருக்குங்க. இப்போ உன்னோட கேள்விகள் கேட்கலாம். ஓகே சார். என்னோட ஃபஸ்ட்டு கேள்வினா, நம்ம ஐடி கம்பெனிக்கு எப்படி சார் ஸ்விட்ச் பண்ணுறது ஒரு நல்ல சேலரிக்காக? சரி, ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து எனக்கு முக்கியமாக வந்து எனக்கு பார்க்க வேண்டியது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 1 என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்கில் அப்கிரேடேஷன். அதாவது நாம் வந்து ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்கில்ஸ் நல்லா இருக்கான்னு பார்க்கணுங்க. ஏன்னா எல்லா கம்பெனியும் என்ன பண்ணுவான்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ராஜெக்ட்டு 1 வருஷம் 2 வருஷம் அது மட்டும் தான் அவனுக்கு தெரியும். ஓகே சார். வேறு எதுவுமே அவனுக்கு தெரியாதுங்க. அப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து மற்ற இடத்துல இருக்காதுல்ல. அப்போ இவங்க ஒரு பர்சனால் வந்து ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு மூவ் பண்ண முடியாதுங்க அவ்வளோ சீக்கிரம். அப்போது மார்க்கெட்டுக்கு என்ன தேவை, மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, மார்க்கெட் என்ன எதிர்பார்க்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம ஸ்கில் அப்கிரேட் பண்ணணும். ஓகே. அந்த ஸ்கில் அப்கிரேடேஷன் பண்ணாமல் வேலை தேடக்கூடாது. ஸோ இந்த ஸ்கில் அப்கிரேடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிசர்ச்சும் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பிஹெச்பியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ பிஹெச்பியில் இருக்கீங்க அப்படின்னா வந்து பிஹெச்பிலே அடுத்த லெவலுக்கு போகிறத விட மார்க்கெட்டில் என்ன டெக்னாலஜி நல்லா போயிட்டுருக்கு, இப்போ பைத்தான் நல்லா போயிட்டுருக்கா, ஜாவா நல்லா போயிட்டுருக்கா, என்ன டெக்னாலஜி அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு, மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணுங்கள். ஸ்கில் அப்கிரேட் பண்ண ஸ்டெப் 1 பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டெப் 2 நீ பண்ணிடணும். ஓகே. மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிட்டு தான் ஸ்கில்லே அப்கிரேட் பண்ணணும் நீங்கள். ஓகேவா. அதுக்கப்புறம் 3வது விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சரியான டைமிங். நம்மளால் என்ன பண்ணுவோம்னா ஒரு 8 மந்த் எக்ஸ்பீரியன்ஸில் ரிசைன் பண்ணிட்டு ஜாப் சர்ச் பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடாது. அது ரவுண்டாக ஒரு 1 இயர் இருந்தால் தான் கம்பெனி வேலிடுங்க. கம்பெனியில் வந்து 8 மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஜாப் ஓப்பனிங் காமிங் பார்க்கலாம், இருக்காதுங்க. அது 1 இயர்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஜாப் இருக்குங்க. அதனால் வந்து கரெக்டான டைமில் வந்து நீங்கள் ஜாப் ஷிஃப்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. ஓகே, புரியுதுங்களா? ஓகேவா. அதாவது இன்னொன்று முக்கியமான விஷயம்னா வந்து மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ண எல்லாம் ஏஐ ஃபேமஸ் ஆண்டா அப்படின்ட்டு எல்லாரும் ஏஐ படிக்க வேண்டியது, எல்லாரும் டேட்டா சயின்ஸ் படிக்க வேண்டியது. அப்படி படிக்கக்கூடாது. நம்ம ப்ரொஃபைலுக்கு டேட்டா சயின்ஸோ ஏஐயோ படிக்கலாமா, நம்மளால் அதை படிக்க முடியுமா, நம்மளை படித்தா எடுப்பாங்களா,
அங்கே போய் நம்ம சர்வே பண்ண முடியுமா? இதெல்லாம் தெரியாமல் ஏதோ ஒரு சென்டருக்காரன் ஃபோன் பண்ணவொடனே அவன் சொன்னான்றதுக்காக படிச்சிடாதீங்க. இல்லை யூடியூப்பில் யாரோ ஒருத்தர் சொன்னான்னு பண்ணாதீங்க. என்னுடைய சேனலில் கூட ஒன்றும் வெரிஃபை பண்ணு, தப்பு கிடையாது. சரியான டெக்னாலஜி, சரியான டொமைன், சரியான நேரத்தில் நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா ஜாப் ஈஸியாக கிடச்சிரும். அண்ட் ஹையஸ்ட் சேலரிக்கும் போக முடியும். ஓகே சார், எப்படி ஸ்விட்ச் பண்ணணும்னு அழகாக சொல்லிட்டீங்க சார். எனக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, ஐடிக்குள்ளே போகணும் ஆனால் கோடிங் எனக்கு வந்து இருக்கக்கூடாது சார். அந்த மாதிரி இருக்குங்களா சார்? கண்டிப்பாக இருக்குங்களே. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்டிங் அது போயிடுச்சுங்க. மார்க்கெட்டில் இப்போ டெஸ்டிங் இல்லைங்க, அதான் உண்மை. எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. ஸோ டெவலப்மெண்ட்டுங்க, ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணிட்டேன், அதை நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ டெவலப்மெண்ட்டுங்க கோடிங்கில் வருதுங்க, நீங்கள் கேட்டது அதில் வரல. டெஸ்டிங் அவுடேட் ஆகிடுச்சிங்க. டெஸ்டிங்கில் வந்து இப்போ தயவு செய்து டெஸ்டிங் ஃபீல்டுக்குள்ளே போகாதீங்க. டெஸ்டிங்கில் ஓப்பனிங்ஸே கிடையாது. சரிங்களா? அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து டெவலப்மெண்ட் டெஸ்டிங் முடிஞ்சோடனே இதை எடுத்து போய் டிப்ளாய் பண்ணுற இடம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. கொட்டி கிடக்க ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. டெவாப்ஸ்லாம் தெரிஞ்சு அவ்வளோ வாண்டடுங்க. ஓகேவா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டர்லாம் இணைக்கிற நெட்வொர்க்கிங், அந்த டேட்டாக்கெலாம் சேஃப்டி பண்ணுற சைபர் செக்யூரிட்டிங்க, இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துற க்ளவுட் சர்வருங்க, அதை மேனேஜ் பண்ண டெவாப்ஸ்ன்ட்டு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஓகே சார். அப்படியே இல்லைனா வந்து டிசைனிங் ஃபீல்டுமே ஓகேவாக தான் இருக்குங்க. யூஐ யூஎக்ஸுங்க அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி ஏரியாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாங்க. ஓகே சார். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நான் கோடிங் இல்லாமல் ஐடியில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்குங்க. கான்ஃபிடென்ட்டாக இறங்கலாங்க. ஓகே சார். இது இல்லாமல் வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க, பிஸ்னஸ் அனலிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸுங்க, இல்லை டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க. அதுக்குமே வந்து துளியோண்டு பைத்தான் லெவலில் கோடிங் இருக்கே தவிர இந்த பவர் பிஐ டேப்லாம் போயிட்டீங்க அப்படின்னா வந்து அதான் டூல்ஸுங்க, அதை வச்சுமே வந்து அதுக்கு ரிசர்ச் பண்ணுவாங்க. இதுவுமே வந்து நான் கோடிங்கில் வர ஏரியா தாங்க. ஓகே சார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்கிற நெட்வொர்க்கிங், க்ளவுட், சைபர் செக்யூரிட்டி, டெவாப்ஸுங்க, டிசைனிங் சொல்கிற யூஎக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க, இந்த பக்கம் இருக்கிற டேட்டா அனலிஸ்ட் அனாலிட்டிக்ஸுங்க. ஓகே சார். சரிங்களா? எக்ஸல் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. நான் கோடிங் தாங்க. ஓகே சார். என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ இது சார் நல்ல கோர்ஸ் இப்போ டக்குன்னு ஐடி உள்ள வேலை கிடைக்கிறதுக்கு? ஸோ நல்ல கோர்ஸ் அப்படின்ட்டு லைக் எப்படி சொல்கிறதுங்க, ஆக்சுவலாக கோடிங்குள்ளே போகணும் அப்படின்னா வந்து வெப் டிசைனிங், ஃபுல் ஸ்டாக் .NETங்க, ஃபுல் ஸ்டாக் ஜாவா, இது ரெண்டுமே டாப்பில் இருக்குங்க. ஓகே சார். நான் கோடிங்னா வந்து இது கன்ஃபார்மாக அடிச்சிடலாங்க. நெட்வொர்க்கிங், க்ளவுடு, சைபர் செக்யூரிட்டி, டெவாப்ஸுங்க, பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. லைக் ஓரளவு ஆப்பர்ச்சுனிட்டி யூஎக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குங்க. சரிங்களா? ஓகேவா? ஒரு வேளை வந்து ஆல்ரெடி ஐடியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டியது டேட்டா சயின்ஸுங்க அண்ட் ஏஐங்க. ஓகே சார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து லைக் வெரைட்டி ஆஃப் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாங்க. ஓகே சார். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம படிக்கக்கூடாத கோர்ஸ் எதனா வந்து நீங்கள் நான் ஐடியில் இருக்கீங்க, இல்லை வந்து டிப்ளமா படிச்சுட்டு இருக்கோம், மெக்கானிக்கல் அந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னா டேட்டா சயின்ஸ், ஏஐ படிக்கக்கூடாது. உனக்கு புரியவும் புரியாது, வேலையும் கிடைக்காது, உன்னை எடுக்கவும் மாட்டாங்க. பெரிய லாங் கெரியர் கேப் இருக்குது, 10 வருஷம் கெரியர் கேப் இருக்குது, 5 வருஷம் கெரியர் கேப் இருக்குது, 4 வருஷம் கெரியர் கேப் இருக்குன்னா தயவு செஞ்சு டேட்டா சயின்ஸ் ஏஐ படிக்காதீங்க, வேலை கிடைக்காது. சரிங்களா? கம்பெனி ப்ரிஃபர் பண்ண மாட்டான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெப் டிசைனில் ஃபுல் ஸ்டாக் பைத்தானுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் வரலாம், அது இன்றைக்கி கிடையாது. இந்த சென்டருக்காரங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னா வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியை படி, உனக்கு போண்டா பஜ்ஜி கிடைக்கும், சும்மா கதை. அதெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி படித்தா அது ஃப்யூச்சரில் டே இன்றைக்கி மதிய சாப்பாடு எனக்கு வேணும், நீ நாளைக்கு அடுத்த மாதம் வர சாப்பாடு எனக்கு வேணாம். அப்போ இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது, இன்றைக்கி என்ன படித்தா எனக்கு வேலை கிடைக்கும். திரும்ப சொல்கிறேன், ஒரு சென்டருக்காரன் சொல்கிறத படிக்காதீங்க. நீங்கள் ரிசர்ச் பண்ணி எனக்கு எது புரியும், என்னால் எது படிக்க முடியும், என்னை எப்படி எடுப்பாங்க, இது தெரியாமல் லேட்டஸ்ட் டெக்னாலஜி படிக்காதீங்க. அது சொல்லி தான் இவங்க ஏமாத்துறதேங்க. தெருவில் வரவும் போகிறோம் எல்லாத்தையும் டேட்டா சயின்ஸ் ஏஐ படித்து முடிச்சுட்டு என்னடா பண்ணுறது, அவனால் படிக்கவும் முடியல, படித்து முடிச்சு சும்மா தான் இருக்கான். இந்த பக்கம் ஃபுல் ஸ்டாக் பைத்தானுங்க. புரியுதுங்களா? இனிமே வர ப்ராஜெக்ட் ஃபுல் ஸ்டாக் பைத்தான் வரும், ஆல்ரெடி இருக்கிற ஜாவா ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பிளான் பண்ணி நீங்கள் கோர்சஸ் முடிவு பண்ணணும். ஓகே சார். எஸ், நிறைய பேஸ்ட்டு. ஓகே சார், கோர்சஸ் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்க சார். எனக்கு அடுத்த கேள்வினா, இப்போ என் ஃப்ரெண்ட்லாம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சுட்டு நம்மளால் ஐடி உள்ள போக முடியுமான்ற டவுட்டில் இருக்காங்க சார். அந்த மாதிரி போக முடியுமா? மெக்கானிக்கல் அப்படின்னா வந்து நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிற நெட்வொர்க்கிங், க்ளவுட், டெவாப்ஸுங்க, சைபர் செக்யூரிட்டி கூட முடிஞ்சால் டெவாப்ஸுங்க, இந்த மாதிரி ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா மெக்கானிக்கல் இப்போ போய் கோடிங்கில் போய் கஷ்டப்படாத, உனக்கு புரியவும் புரியாது, வரவும் வராதுங்க. ரிஸ்க் எடுக்காத. நான் யாரையும் தாழ்வாக பேசலைங்க, ரிஸ்க் எடுக்காத. சேஃபஸ்ட் பெட் எது, அதில் நீ பெட் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இரு. புரியுதா? ஓகேவா? அது ஒரு ஆப்ஷனுங்க. அப்படி இல்லை இந்த பக்கம் ஃபுல் ஸ்டாக்னா .NET ஜாவா கோடிங்கில் போகிறதா இருந்தால். ஓகே சார். ஆமாங்க. அப்படி பண்ணாலும் மெக்கானிக் இன்ஜினியர் கோடிங்கும் பண்ண முடியும், ஐடி உள்ளேயும் எடுக்கிறாங்களா சார்? கண்டிப்பாக எங்கள் டிகிரியே பார்க்க மாட்டாங்க. ஓகே சார். இந்த கெரியர் கேப்புன்னு சொன்னானாவே அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம். ஒன்று ஓகே சார். இந்த டிகிரி பற்றி பேசினாவே உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறான்னு அர்த்தங்க. கம்பெனிக்கார அதெல்லாம் பார்க்கலங்க. ஸ்கில் இருந்தால் வேலை கிடைக்கும். தம்பி நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் மெக்கானிக்கல் தம்பி,
5 வருஷம் கேப் இருக்குது. ஓகே சார். நான் வந்து இன்றைக்கி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், இந்த இயர் பாஸ் அவுட்டுங்க. ஓகே சார். ஓகேவா, ஒரு ப்ராஜெக்ட் கம்பெனிக்காரன் கொடுக்குறோம், உனக்கு பண்ண தெரியுது எனக்கு பண்ண தெரியல, யார் எடுக்கட்டும்? ப்ராஜெக்ட் பண்ண தெரிஞ்சவங்க. இவ்வளோ தான் தம்பி ஆன்சரு. ஸ்கில் இருந்தால் வேலை கிடைக்கும். சரி, இதைத்தான் மக்கள்கிட்ட தான் ஏமாத்துறாங்க சென்டர்ஸுங்க. அது மட்டும் உஷாராக இருந்தால் போதும், ஜெயிச்சிடலாங்க. ஓகே சார். சரிங்க, பாருங்களேன், இவங்களாம் மெக்கானிக்கல் தாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடையாதுங்க, டிப்ளமா டிகிரி கிடையாது. ஓகே. டிப்ளமா முடிச்ச மெக்கானிக்கலும் பிளேஸ் இருக்கான் பாருங்க இவங்களாம். ஓகேவா, அதனால் வந்து வேலை கிடைக்கும் தம்பி, நம்பிக்கையோடு போகிறான்னா போதும். ஸ்கில் வேணும். ஓகே சார். இப்போது மெக்கானிக்கல் இன்ஜினியர் டிப்ளமோலாம் ப்ளேஸ் ஆகிருக்கானும் போது அப்போ அவங்க கான்ஃபிடண்ட்டாக படிக்கலாம் சார். என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ நிறைய வந்து நியூஸில் வந்து ஐடி லே ஆஃப் அதெல்லாம் போடுறாங்க சார், ஐடி ஜாப் லாஸ், அதெல்லாம் எப்படி சார்? சரி, என்ன தெரியுங்களா ப்ராப்ளம் இருக்குது, நம்ம ஆளுங்க வந்து அரைச்சமாகவே அரைச்சிறது தான். ஒரு கம்பெனிலேயே ஒரே ப்ராஜெக்டில் இவன் வந்து 2 வருஷம் 3 வருஷம் இருப்பான். அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே தெரியும், ஆனால் அவனுக்கு டெக்னாலஜி தெரியாதுங்க. இந்த மாதிரி இருக்கிற மக்களை வச்சுட்டு கம்பெனியெல்லாம் சர்வே பண்ண முடியாது. ஸோ யாரெல்லாம் வந்து டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கும். ஒன்று. சரி, ஓகேவா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஐடி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் இருந்தால் ஒரு அப் இருக்கும். இது மாறி மாறி எல்லா ஃபீல்ட்லையும் இருக்கிற மாதிரி தான் தம்பி. ஏன் மெக்கானிக்கல் ஃபீல்டில் லே ஆஃப் நடக்கலையா, சிவில் ஃபீல்டில் லே ஆஃப் நடக்கல, எல்லா ஃபீல்ட்லையும் தாங்க இருக்கும். புரியுதுங்களா? ஓகேவா. இது கொஞ்சம் வந்து லைக் ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர ஐடியில் வந்து ஜாப் லாஸ்ன்றது இருக்குது, இல்லைன்னா சொல்ல. அதாவது டிசிஎஸில் வந்து 12,000 பேர் தூக்கிட்டாங்க. ஓகே சார். ஆனால் 3.25 லட்சம் பேர் வேலை செய்கிறான். இந்த 3.25 லட்சம் பேரில் 12,000 பேர் தான் தூக்கியிருக்காங்க. அந்த 12,000 பேர் தூக்கிட்டு அவன் 20,000 பேர் எடுத்துகிட்டு இருக்கான். ஏன்? இவங்க பயங்கரமான ஹை சேலரிங்க, ஒழுங்காக வேலை செய்கிறது கிடையாதுங்க. அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் யாரையும் தப்பாக பேசலைங்க. ஓகே, உடனே டிசிஎஸ் எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் ஆனவங்களும் என்னை பற்றி திட்டாதீங்க. சரிங்களா? நான் ஜென்ரலாக ஒரு இதாக சொல்கிறாங்க, ஓகேவா, ஒரு ஹை லெவலாக சொல்கிறாங்க. ஓகே, அதனால் வந்து நிறைய இன்டர்னலாக நிறைய பிரச்சனைகள் கம்பெனிஸ்க்கு இருக்குங்க. அதனால் வந்து நம்ம இன்டெப்த்தாக வந்து ஐடியில் ஜாப் லாஸ் அப்படின்றது வந்து நான் திரும்ப சொல்கிறேன், ஐடியில் மட்டும் கிடையாது, எல்லா ஃபீல்டுமே ஜாப் லாஸ் இருக்குங்க. அதனால் அதெல்லாம் சொல்லி பேனிக் ஆகாதீங்க. நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து லே ஆஃப் நடக்குதாண்டா அப்படின்னு சைலண்டாக ஐடிக்குள்ளே போயிடுங்க. இப்போ நான் எவனா ஒருத்தன் இப்போ மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிற ஒருத்தன் வந்து ஐடியில் லே ஆஃப்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? இல்லை. ஐடியில் இருக்கிறவன் தான் லே ஆஃப் பற்றி பேசுவான், ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு. அவனுங்க அந்த ஃபீல்டில் உட்காந்துட்டு தான் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. புரியுங்களா? ஓகேவா. அதனால் தயவு செஞ்சு பேனிக் ஆகாதீங்க, ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேவா. ஐடியில் மட்டும்தான் கொட்டி கிடக்கு பணம். தயவு செஞ்சு ஐடிக்குள்ளே போக ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். ஓகே சார். எஸ். ஓகே சார். ஐடியோட ஜாப் லாஸ் பற்றி சொல்லிட்டீங்க சார். இப்போ ஐடி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார். மார்க்கெட் எப்போவுமே நல்லா இருக்குங்க தம்பி. ஓகே சார். மார்க்கெட் வந்து எப்போவுமே டவுன் ஆகாதுங்க. இங்கே பாருங்கள், நான் திரும்ப சொல்கிறேங்க, கம்பெனிக்காரங்க எதிர்பார்க்குறது எல்லாமே ஸ்கில் மட்டும்தாங்க. இப்போ நீங்கள் ஜாப் லாஸை பற்றி பேசுகிறீங்கல்ல, இப்போ நீங்கள் வந்து சூப்பரான ஒரு கேண்டிடேட்டுங்க, பயங்கரமான ஸ்கில் இருக்குது, நல்லா வேலை செய்கிறீங்க, உங்களை நான் வேலையை விட்டு தூக்குவேனா? தூக்க மாட்டேன். கம்பெனி கொஞ்சம் நஷ்டத்தில் போகுது, தூக்குவேனா? தூக்க மாட்டேங்க. தூக்க மாட்டேன் தம்பி. ஏன்னா உங்களுமே ஒரு ஆள் கிடைக்க மாட்டான்ல. அப்போது அந்த மாதிரி ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணணும். புரியுதுங்களா? சரி, பரவாயில்ல. இப்போ அடுத்து ஐடி மார்க்கெட்டை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் இது வரைக்கும் விற்கிறது குறைஞ்சிருக்கா? இல்லை சார். இன்டர்நெட் குறைஞ்சிருக்கா? இல்லை. மொபைல் குறைஞ்சிருக்கா? மொபைல் என்னைக்கு அழியுதோ அன்றைக்கி ஐடி ஃபீல்டு டவுன் ஆகிடும் தம்பி. ஓகே. அது வரைக்கும் ஐடி ஃபீல்டில் தேவையான ஆப்ஸுங்க, வாட்ஸ்அப்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லா ஆப்புமே ஐடிக்காக தான் தயாரிக்கிறாங்க. அப்போ வந்து ஐடி ஃபீல்டு டவுன் ஆக வாய்ப்பே இருக்காது, ஆகாதுங்க. மொபைல் எப்போ அழியுதோ அப்போ தான் நம்ம மொபைல் அழியுமா? ஐடி மார்க்கெட் வந்து இன்னும் சூப்பராக தான் இருக்குங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நல்ல ஹை ஸ்கில் பீப்புளை மட்டும் தான் எடுக்கிறான். ஓகே சார். அப்போ நம்ம வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணோம், அவ்வளோதாங்க. ஓகே. மற்றபடி ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்குங்க. இவங்க வந்து ரீசெண்டாக லாஸ்ட் வந்து ஒரு வாரத்தில் பிளேஸ் ஆன கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாமே. ஓ, ஓகே. ஒரு வாரத்தில் பிளேஸ் ஆனவங்க நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாமே ஒரு வாரத்தில். ஓகே சார். புரியுதுங்களா? அவங்களாம் இப்போ கெரியர் கேப்போடு இருக்குங்க. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கும். ஓகே சார். நிறைய பேர் ஐடி மார்க் டவுன் ஆயிடுச்சுன்னு தான் பண்ணிகிட்டே இருக்காங்க சார். பட் அதெல்லாம் இல்லை, ஐடி மார்க் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வி இல்லைனா க்ளவுட் கம்ப்யூட்டிங் படித்து ஐடி உள்ள போக முடியுமா? எப்படி இருக்குது சார்? கொட்டி கிடக்குங்க. க்ளவுட் கம்ப்யூட்டிங்லாம் வந்து தயவு செஞ்சு படிங்க. ஓகே சார். இங்கே பாருங்களேன், ஒரு வெப்சைட்டை தயாரிக்கிறேன், அது கொண்டு போய் க்ளவுட் சர்வரில் தான் போடுறோம். ஒரு ஏஐ தயாரிக்கிறேன், க்ளவுட் சர்வரில் தான் போடுறேன். புரியுதுங்களா? ஓகேவா. ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட்டை க்ளவுட் சர்வரில் தான் போடுறேன். அப்போது நீ இதெல்லாம் படிக்கிறது க்ளவுடை படிக்கிறது நல்லது தானே? ஓகே. ரெண்டாவது ஒரு ரூமர் கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஃப்ரெஷர் படிக்காதீங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு அதை பற்றி தெரியாதுங்க, பாவம். புரியுதுங்களா? ஓகேவா. ஏன் ஃப்ரெஷர் எடுக்க மாட்டான்? அதாவது ஐடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கான் தம்பி, அதில் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட்டப் பண்ணி தான் போடுவாங்க. எப்படின்னா வந்து 10 பேரில் வந்து 5 பேர் எக்ஸ்பீரியன்ஸுங்க, 5 பேர் ஃப்ரெஷருங்க. அப்போ தான் வந்து இவனுக்கு அதிகமான சேலரி, இவனுக்கு கம்மியான சேலரி பேலன்ஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்டை பண்ணவும் முடியும், அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு அவுட்கம் எடுக்க முடியும். ஓகே. எல்லாரையும் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுக்கிட்டானா புரியுதுங்களா, அந்த ப்ராஜெக்டோட அதுக்கு ரெவன்யூ அதிகமாகிடும்.
புரியுதுங்களா? அதுக்கான செலவுகள் அதிகமாகிடும். அதனால் வந்து நஷ்டம் தான் ஆகுமே தவிர, அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஃப்ரெஷர்ஸுங்க கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பேர் எடுத்துப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ கலந்து தான் வந்து ஒரு கம்பெனியில் போடுவாங்க. அதனால் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் தயவு செஞ்சு படிங்க. த ஃபியூச்சர் இஸ் க்ளவுடுங்க. ஓகே சார். யாராக இருந்தாலும் படிக்கலாங்க. அதுவும் வந்து நான் ஐடி கெரியர் கேப் இருக்க ஃப்ரெஷராக இருந்தால் கண்ணை மட்டும் க்ளவுடு படிங்க. அதில் ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்குங்க. ஓகேவா? தயவு செய்து படிங்க. ஆனால் க்ளவுட் கம்ப்யூட்டிங் வெறும் க்ளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கக்கூடாதுங்க. நெட்வொர்க்கிங்கோட க்ளவுட் கம்ப்யூட்டிங்க, சைபர் செக்யூரிட்டியோட க்ளவுட் கம்ப்யூட்டிங், அந்த காம்பினேஷனை படிக்கணும். ஓகே சார். இப்போ நம்ம கம்பெனியில் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் அஷூர், AWS ரெண்டுமே சொல்லி தருவோம். 2 க்ளவுடும் படிக்கணும். ஓகே சார். க்ளவுட் கம்பெனியோட மார்க்கெட்டை பற்றி அழகாக சொல்லிட்டீங்க. இப்போ நான் ஐடி பேக்ரவுண்டில் இருக்கவங்க ஐடிக்குள்ளே வர முடியுமா சார்? வரணும்னா என்ன பண்ணணும் சார்? ரொம்ப சிம்பிளுங்க. நான் ஐடிலேருந்து ஐடிக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் டேட்டா ரிலேட்டடாக இருந்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் படிங்க. ஓகே சார். ஓகேவா? டேட்டா ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா டேட்டா அனலிஸ்ட் படிச்சுக்கங்க. நான் பேங்கிங் செக்டரில் இருந்தேன், நான் வாய்ஸில் பிபிஓவில் இருக்குது அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட் ஒரு நல்ல சாய்ஸுங்க. ஓகே சார். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு கோடிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபுல் ஸ்டாக் .NET. ரெண்டாவது ஆப்ஷன் ஃபுல் ஸ்டாக் ஜாவா. ஆனால் நான் வந்து நான் கோடிங்கில் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நெட்வொர்க்கிங், க்ளவுட், சைபர் செக்யூரிட்டி, ரொம்ப பெரிய கேரி கேப் தான் DevOps. ஓகே சார். இதை படித்தா கேரண்டியாக வேலைக்கு போகலாம். ஓகே சார். சரிங்களா? யாராவது சும்மா அடிச்சு விட்ருவாங்க, வேலை கிடைக்காது ஆகுன்ட்டு நம்பாதீங்க. அவங்கள வச்சு காசு பறிக்க தான் பார்ப்பாங்களே தவிர நேர்மையாக வேலைக்கு போக முடியும். ஓகே சார். ஓகே சார். இப்போது என்னோட கடைசி கேள்வி சார். இப்போ ஐடிக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அப்புறம் ஐடிக்குள்ளேயே அவங்களோட இதை ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி எல்லாருக்குமே நம்மளால் கரியர் கைடன்ஸ் கொடுக்க முடியுமா? கோர்ஸ் கண்டக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் இங்கே பார்க்கலாங்க. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து என்கிட்ட படித்து ப்ளேஸ் ஆனவங்க நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ இங்கே எல்லாருமே வந்து கெரியர் கேப்புங்க, நான் ஐடியில் இருக்கிறவங்க, ஃப்ரெஷராக இருக்கிறவங்களே வந்து உள்ளே போயிருக்காங்க. ஓகே. அதனால் வந்து வேலை கிடைக்கும் எல்லாருக்குமே. நம்பிக்கையோட போராடுங்க, நாம ஜெயிப்போங்க. உங்களுக்கு என்ன உதவினா நாங்கள் பண்ண தயாராக இருக்கோங்க. நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களை நாங்கள் படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், ப்ராஜெக்ட்டுங்க லைவாக இன்டர்ன்ஷிப் கொடுத்து உங்களை ப்ராஜெக்ட் பண்ண வச்சு, ரெஸ்யூம் தயாரிக்க வச்சுங்க, இன்டர்வியூக்கு நாங்களே ட்ரெயின் பண்ணி அண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் உதவி பண்ணுவோங்க. ஓகே, 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா வந்து நான் தான் வாத்தியாருங்க. வாரத்துக்கு 6 நாள் நான் தான் நடத்துவேங்க. நம்பிக்கையோடு வாங்க, கண்டிப்பாக கைட் பண்ண தயாராக இருக்குங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது என்னுடைய காண்டாக்ட் நம்பருங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்குங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அண்ட் இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ நம்ம ஜெயிப்போன்ற நம்பிக்கையோடு நம்ம போராட்டத்தில் இறங்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சி ஒரு பெரிய நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. இன்றைக்கி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க தம்பி. நன்றி சார். வாழ்க தமிழ். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.